மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தற்போது காணொலி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கைகள் மனுக்கள் தொடர்பாக எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அந்த 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இருக்காங்க சார். 2-3 கேம்ப் மாவட்டத்துல நடக்கும் போது மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒரு கேம்ப்லயும் 2ஆம் நிலை அலுவலர்கள் அடுத்த கேம்ப்லயும் அந்த மாதிரி அட்டெண்ட் பண்றாங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கரெக்டா பண்றாங்களா? 14 கவுண்டர் போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு கேம்ப்லயும். இது வரைக்கும் மொத்தம் 49 கேம்ப் நடத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சார். 27வது கேம்ப் தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நாங்க 21,654 மனுக்கள் வாங்கியிருக்கோம் சார். ஒவ்வொரு கேம்ப்லயும் 800ல இருந்து 1000 மனுக்கள் எங்களுக்கு வருது சார். காலையில 9 மணிக்கு தொடங்கினா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூட ஆகுது சார். 14 கவுண்டர் போட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கூட கேபிள்ல நெட்டை கனெக்ட் பண்ணி நாங்க எல்லா மனுக்களையும் என்ட்ரி போடுறோம் சார். அதனால மனுக்கள் என்ட்ரி போடுறதுல எங்களுக்கு எந்த தொய்வும் இல்லை சார். என்ன கோரிக்கை கொடுப்பீங்க? முடிஞ்சிடுச்சு உங்க பிரச்சனை? பட்டா மாறுதல் செய்யறதுக்காக கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கோங்க. நடந்துருச்சா? நடந்துருச்சுங்க. எப்ப நடந்தது? எப்ப கொடுத்தீங்க? எப்ப முடிஞ்சது? இப்பதான் காலையில கொடுத்தோம். இப்பவே முடிஞ்சிருச்சா? எந்த ஊர் நீங்க? சரியா? வணக்கம் சார். வணக்கம்மா. நான் குடியாத்தம் ஊரை சேர்ந்தவங்க. என் குழந்தை பேரு பிரசன்னராஜ். அவன் ஒரு மூளை முடக்குவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை. அவனுக்கு சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலான்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன். வந்த உடனே என்னுடைய மனுவை அந்த துறை சார்ந்தவங்க வாங்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ 11 மணிக்கே கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது. எங்க ஊர்லயே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்க. நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமிபதி பேசுறேன் சார். அதாவது இந்த கேம்புக்கு முன்னாடி என்ன அந்த கேம்ப்ல செய்யணும்னு பயிற்சி தான் கொடுத்துருக்கீங்களா உங்க அபிஷியல்ஸுக்கு? அந்தபடி செய்றீங்களா சார்? இந்த மக்களுடன் முதல்வர் 403 ஊராட்சிகள் சார், 12 கிராம ஊராட்சிகள், 12 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. இதுக்கு நாங்க ஒரு 72 இடத்தை தேர்வு பண்றதுக்காக ஒரு 3 முறை நம்ம முன்னேற்பாடு கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நடத்தியிருக்கோம் சார். ஒரு மகத்தான திட்டத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட 10 கோரிக்கைகள் பெற்று வாங்கினீங்க. அது நம்முடைய இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையா நீங்க அறிமுகப்படுத்தின ஒரு மகத்தான திட்டம். அதுல 10 கோரிக்கைகள்ல கொடுத்த ஓராண்டிலேயே நாகப்பட்டினத்திற்கு மட்டும் பாதி கோரிக்கைகள் 5 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஆணையை பிறப்பித்திருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டம் மக்களோட நேரடியாக நீங்களே இப்படி கனெக்ட் ஆகி ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றக்கூடிய இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சாதனை. இதுவும் உலகத்துல எங்கேயும் கிடையாது, இந்தியாவில எங்கேயும் கிடையாது. எப்போதுமே இந்தியா தான் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம். அது பல்வேறு கொள்கை அளவிலான திட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரியான நிர்வாக ரீதியான விஷயங்கள்லயும் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகிறது. அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அலைந்த காலம் போய் அரசு அலுவலர்களை மக்களை தேடி வர வைத்திருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிகழ்த்திருக்கீங்க. அதை கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதற்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் சங்கீதா, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் சார். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? 9 மணிக்கு காலையில ஆரம்பிச்சோம் சார். இது வரைக்கும் எத்தனை பேர் முகாம் வந்திருக்கிறாங்க? காலையில சார் ஒரு 416 பேர் மனு கொடுத்திருக்காங்க சார். 15 இருக்கோம். 416 பேருக்கு சார்.
பெண்டிங் இருக்கா? ஆமா, எல்லாம் பதிஞ்சுட்டு வர பதிஞ்சுட்டே இருக்கிறோம் சார் வர வர. சரி. இது வரைக்கும் 15 முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுல நமக்கு 6700 மனுக்கள் வந்திருக்கு சார். சரி. அது கொஞ்சம் சொல்லுங்க. பதிவு பண்றதுல ஏதாவது லேட் ஆகுதா? டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார், உடனே பதிஞ்சு உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறோம் சார். அதெல்லாம் ஸ்லோவாலாம் இல்ல சார். பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல சார், வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல சார், வந்த உடனே கொடுத்துறோம் சார். அமைச்சர் கொடுங்க. தலைவரே வணக்கம். இப்ப வந்து ஆன்லைன்ல அவங்க எல்லா துறையிலையும் இந்தந்த துறையில போய் பதிகிறாங்க தலைவரே. மாவட்ட நிர்வாகத்தில் அத்தனை துறைகளுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது எல்லா துறையிலும் உடனுக்குடனே தீர்வுன்றதுனால இப்ப மக்கள் மத்தியில வந்து நேரடியா தலைவரே இதை கேட்கிற மாதிரி உணர்றாங்க. தலைவர், மக்களுக்கு எப்படி இதை சொல்றீங்க? இந்த மாதிரி நடக்குது, இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எப்படி பிரச்சாரம் பண்றீங்க? எப்படி மெசேஜ் போகுது? மாவட்ட நிர்வாகத்து சார்பில் ஆட்டோ வச்சு எல்லா ஊருக்கும் முதல்ல 3 நாள் அலௌன்ஸ் பண்றாங்க தலைவரை. நம்ம போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். அது மாதிரி அவங்களும் இந்த இடத்துல ஒரு 3 ஊராட்சி 4 ஊராட்சியை சேர்த்து ஒரு இடத்துல பெரிய முகாம் மாதிரி நடத்தி அவங்கள வரவழைக்கிறதுக்கான வாகனமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வருவாய்த்துறை, எல்லா துறையும் சேர்ந்து இது சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் சார். என்னோட பெயர் சுப்புலட்சுமி, மாவட்ட ஆட்சித்தலைவர், வெள்ளூர் சார். இன்னைக்கு 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்காங்களா? ஆமா சார், 15 துறை சார்ந்த அலுவலர்களும் இங்க இருக்கிறாங்க சார். அந்த 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இருக்காங்க சார். 2-3 கேம்ப் மாவட்டத்துல நடக்கும் போது மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒரு கேம்ப்லயும், 2ஆம் நிலை அலுவலர்கள் அடுத்த கேம்ப்லயும் அந்த மாதிரி அட்டன் பண்றாங்க சார். பதிவு பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கரெக்டா பண்றாங்களா? 14 கவுண்டர் போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு கேம்ப்லயும். இது வரைக்கும் மொத்தம் 49 கேம்ப் நடத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சார். 27வது கேம்ப் தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நாங்க 21,654 மனுக்கள் வாங்கியிருக்கோம் சார். ஒவ்வொரு கேம்ப்லயும் 800 இருந்து 1000 மனுக்கள் எங்களுக்கு வருது சார். காலையில 9 மணிக்கு தொடங்கினா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூட ஆகுது சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.